Hi guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த நெட் ப்ளவுஸ் வந்து மேக்கிங் வீடியோ மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு. ஸோ அதனால தான் சரி போட்டுடலாம், நான் வீடியோ எடுத்து தான் வச்சுருந்தேன், சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணுன்றது மட்டும் தான் எடுத்துகிட்டு, கட்டிங்லாம் இல்லை, வெறும் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும், ஃபுல் ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட் ப்ளவுஸ், அதாவது பேக்கில் நெட் ஒர்க் வச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து நெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரா எட்ஜஸ் எப்படி கவர் பண்ணுறது, நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பேக் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க, பட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து என்னடா ஷோல்டர் வந்து அதாவது இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் நெக் தான் பின்னாடி, ஓகேவா. நம்ம ஒரு சர்டைன் பார்ட்க்கு மட்டும் நம்ம நெட் கொடுத்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஹோலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து க்ளோஸ் நெக், ஓகேவா. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஓப்பன் வேணும், இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஷோல்டரே வேணாம், எனக்கு வந்து ஃபுல்லாகவே அங்கே நெட்டு தான் வேணும்னாலும் நீங்கள் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் வேறு மெத்தடு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறது எப்படின்னா, கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு மேலே வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி லைனிங் கிளாத்து, அப்புறம் மெயினாக அதாவது மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து நெட்டு வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் லைனிங்கை வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கமாக வச்சு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து செக்யூர் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா பின் போடாமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்கை வந்து ரொம்பவே பெருசாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வைடு ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாது அது பெருசாகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும், எனக்கு ஓகேவாக ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படி இருந்தாலுமே நீங்கள் பின் போட்டு ஸ்டிச் பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நெக் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டமில் வந்துட்டு நான் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். க்ரீஸ் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பட் அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நார்மலாக நீங்கள் சும்மா வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எச்சு கம்மி இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கில் வந்துட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் நாச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நாச் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும். இப்போ நான் வந்து திருப்பிட்டேன். ஸோ இதை நான் அப்படியே வந்து இன்வெர்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படியே திருப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம எப்போ ஓர தையல் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஓர தையல் போட்டுக்கோங்க. இந்த ஓர தையல் போடும் போதுமே நம்ம வந்து நெக்கை வந்து இழுத்து வச்சு தையல் போடக்கூடாது. ஏன்னா நெக் வந்து ரொம்ப வைடாக போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து அது போக்குலேயே ப்ளவுஸோட போக்குலேயே விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா நெக் வந்து அப்படியே ரொம்ப அகண்டு போய் ரொம்ப அகலமாயிடும், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடு எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பேக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெட் கிளாத்தை வந்து ஆட் பண்ணணும். நான் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் கொடுக்குறேன், ஆனால் ஸ்லீவுக்கு வந்து டபுளாக கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ளவுஸை வச்சுட்டு
ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெட் கிளாத்து. இப்போ ஷோல்டரை வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒன் சைட் செக்யூர் பண்ணிவிட்டு நெக் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ வந்து இதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சைடு இருக்க ஷோல்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அகட்டிடாமல் கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க இந்த சைடு ஷோல்டரையும். முடிஞ்சால் நீங்கள் இந்த நெக் ஃபுல்லாகவே பின் பண்ணிடலாம். ஏன்னா நெட்டு கிளாத்து அப்படின்றதுனால நம்மளுக்கே தெரியாது அது இழுத்துக்கிறது கீழே. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த நெக்கை சுற்றியுமே வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ நானே வந்து நெக் சுற்றி பின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா நம்மளுக்கு நெட் கிளாத் வந்து பின்னாடி இழுத்துரும், அது நமக்கு தெரியாது. அப்புறமே பார்த்திங்கன்னா நெக் வந்து அப்படியே ஒரு மாதிரி வேவினஸோடு இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நான் பின் பண்ணிட்டேன். செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பின் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் விட்டுட்டு நெட் கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து பின்னாடி குத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, இது வந்து குத்தாது. ஓகேவா? இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ராயேஜ் இருக்கக்கூடாது, இது வந்து நம்ம ராயேஜாகவே விட்டுடலாம். ஏன்னா இந்த கிளாத் வந்து பிரிஞ்சு வரதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. அதனால் நம்ம ராயேஜாகவே விட்டுடலாம். இல்லை எனக்கு வந்து அதை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கையிலேயே மடித்து ஹெம்மிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நெக்கு வந்து க்ளோஸ் நெக்காக வெட்டி எடுத்துருப்போம் இல்லையா லைனிங்கில், ஸோ அந்த ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி நெக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போது அதை தூக்கி போட்டுறாதீங்க. நெக் கட் பண்ணுறதுக்கு நமக்கு அது முக்கியமாக வேணும். ஓகே? ஸோ இந்த மாதிரி நெக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நெட் கிளாத்தோட நெக்கை நெட் கிளாத் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணணும். நார்மல் கிளாத்து அந்த மாதிரி கொடுத்து பண்ணலாம், பட் அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ நெட் கிளாத்தை வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நெட் கிளாத்தில் இந்த மாதிரி பயாஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது புதுசாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிச் விழுகுதா விழுகலையா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஈஸி தான், ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் நெட் கிளாத் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நார்மலாக எப்பவும் போல் நம்ம பயாஸ் பீஸ் கொடுத்து கழுத்து அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி அதே மெத்தட் தான். ஆனால் இதில் வந்து இழுத்துறக்கூடாது. இழுத்தோன்னா நெக் வந்து ரொம்ப வளைஞ்சிரும். ஸோ இழுக்காமல் நெக்கோட போக்கிலே விட்டு அந்த நம்ம பயாஸ் பீஸையும் இழுக்கக்கூடாது, நெக்கையும் இழுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நாச் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நாச் கட் பண்ணிட்டு எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அப்புறம் அகெயின் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி எப்பவும் போல் நம்ம ஒரு தையல் அப்புறமே தையல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நெக்கை இழுக்காமல் ஸ்டிச் பண்ணணும், அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். பேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக நெட் கிளாத்து, கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லீவை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஏன்னா பார்டருக்கு தனியாக நம்ம லைனிங் கொடுக்கணும். மேலே வந்து நம்மளுக்கு நெட் கிளாத்தில் லைனிங் தேவையில்லை. ஸோ கீழே மட்டும் லைனிங் வேணும். ஓகேவா? அதனால நான் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பார்டருக்கு தேவையான லைனிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மெயின் பீஸுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்டரில் கரை வருது. ஸோ அதனால் அது வந்து நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால். ஸோ அதனால் நான் வந்து கீழே வந்து லைனிங்கை மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம நார்மலாக சுற்றி எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம்.
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெட் கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ நெட் கிளாத் வந்து நான் டபுளாக எடுத்திருக்கேன். இது வந்து நான் ரேண்டமாக ஒரு ஸ்லீவ் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம அந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ரேண்டமாக கட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் நான் கரெக்டாக கட் பண்ணல. ஏன்னா 2 லைனிங்கையும் நம்ம கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக என்ன வருதோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி நான் ரெண்டு கிளாத் இருக்கும் இல்லையா, நெட் கிளாத்து. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நான் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் அந்த பார்டர் கிளாத்தோட நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கீழே நம்ம பார்டர் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதோடு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அட்டாச் பண்ணிட்டு நான் வந்து ஓவர்லாக்கும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ராய்ஜ் வந்து வெளியே தெரியக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, அது அந்த பார்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம ராய்ஜ் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக இருக்கும் நெட் கிளாத்துக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு கீழே பார்த்த மாதிரி, அதாவது நெட் கிளாத் அது பார்டர் சைடு வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி நம்ம அந்த ராயேஜை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நான் சைடு எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். நெட் தைக்கும் போது நான் திரும்ப சொல்கிறது எதுக்குன்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இழுத்துருவீங்க. ஸோ இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது ஈஸியாக இழுக்க வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம அட்டாச் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கட் பண்ணி அந்த மேல் பீஸ் வந்து தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக என்ன நம்மளுக்கு லென்த் வருதோ அதை வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எக்ஸஸ்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸஸ் வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெட் ப்ளவுஸில் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா பேக்கும் அப்புறம் வந்து ஸ்லீவ் தான். ஸோ இது ரெண்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்லலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கான எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். பட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் மியூசிக்கோட மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நார்மலாக நம்ம இதில் வந்து பேக்கில் வந்து நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்லேயும் வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பயாஸ் பீஸ் கொடுத்து நெக் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் புதுசாக நம்ம எதுவும் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. மற்றபடி நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டு அப்புறம் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன்.
இப்போது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஷோல்டர் கூட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவுமே நார்மலாக வந்து நம்ம எல்லா ஸ்லீவும் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இதுவும் ஸ்டிச் பண்ணுவோம். த ஒன்லி திங்ஸ் என்னென்னா இழுத்துறக்கூடாது. ஸோ அது ஒன்று தான். சென்டர் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு ஓகே நான் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டிச்சு செக்யூர் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ராயேஜ் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ உங்கள்கிட்ட ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா சேம் நம்ம ஸ்லீவில் கீழே என்ன பண்ணோம் அதே மெத்தட் தான். நம்ம ப்ளவுஸ் சைடு வந்து அந்த ராயேஜை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடணும். இது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக போடணும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு அசிங்கமாக அந்த ராயேஜ் தெரியும். எனக்கு தெரிஞ்சால் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னா ஓகே நீங்கள் விட்டுறலாம். இது வந்து கஸ்டமரோட விஷயம் தான். ஓகேவா? என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது இது வந்து ரொம்ப ப்ளைன் நெட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஓகேவா? பட் சில நெட்டெல்லாம் இருக்குது, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் இல்லை டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி வரும்போது அதில் தெரிஞ்சால் மேபி ரொம்ப விசிபிளாக தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நெட்டுக்கு நீங்கள் இந்த ஃபினிஷ் கொடுக்கணுன்ற தேவையில்லை. ப்ளைனாக இந்த மாதிரி நெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து மஸ்ட்டாக பண்ணியே ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து நான் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான மெத்தட் தான் இது. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாருமே ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெட் வச்சு தைக்கிறது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி நினைக்காதீங்க. ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி ஸ்லீவாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் பேக்காக இருக்கட்டும், அதை லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அந்த நெக் பீஸை வந்து எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அது ஒன்று தான். அதை எடுத்து வச்சு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ சைடு வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸி மெத்தடு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ இது நான் போடுற ஐடியாவில் எடுக்கலை. பட் சரி சும்மா எடுத்து வைப்போமேன்னு எடுத்து வச்சேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இது கட் பண்ணணும் அப்படின்றது நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா? இது வந்து ஆக்சுவலி ஜோதிகா மேம் சாரீ. ஸோ நிறைய வந்து ஜோதிகா மேம் சாரீக்கு வந்து நிறைய ரெப்ளிகாஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த சாரியுமே பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து ஜோதிகா மேம் சாரீ மாதிரி இல்லை. இது வந்து நல்லா பிங்கிஷ் ஷேடில் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த கிளாத்தே வந்து ஒரு மொடன்னு ஸோ மொடன்னு இருந்துச்சு. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சு ஒரு இண்டோ வெஸ்டர்ன் மாடலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பண்ணோம். ஜோதிகா மேம் சாரின்னு சொல்லிட்டு நிறைய பொட்டிக்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்து நல்லாவே இல்லை. நிறைய ஸ்கேம் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஸோ 2000, 2500, 700லேருந்து 2000 வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பாய்.